தானா கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. என்னோடய வீட்டுக்கார் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரோட கண்ணை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த கண் யாருக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கண்ணை நான் பார்க்கணும் போல இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் அவரோட கண்ணை யாருக்கு வச்சுருக்காங்களோ அவங்கள என் கண்ணில் காட்டுமா, தயவு செய்து காட்டு. எனக்கு நீ நல்லது பண்ணோன்னு நினச்சா என் வீட்டுக்காரோட கண்ணை மட்டும் என்கிட்ட காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசார அப்படியே வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு அப்படியே வராங்க. வரும்போது அங்கே ஒரு சாமியார் இருக்கார். அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நில்லுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நிற்கிறாங்க தனம். இங்கே பாரும்மா, நீ சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிறியோ அது அப்படியே நடக்க போகுது. நீ உன்னோட வீட்டுக்காரோட கண்ணை யாருக்கு வச்சாங்கன்னு தானே வேண்டிக்கினேன் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே தானும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இது நம்ம மனசில் நினச்சது இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கண்டிப்பாக உன்கிட்ட வருவாங்கம்மா. வந்து அவங்க எப்போவுமே உன் கண்ணில் படுறா மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சாமியார் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே தானும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. உண்மையாவா நடக்குமா? நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறது உண்மைன்னு உனக்கே தெரியும். ஏன்னா நீ மனசில் நினச்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். அப்போ நான் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு அந்த சாமியார். அதை கேட்டோன்னே தானம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ என்னோடய வீட்டுக்காரோட கண்ணை நான் பார்க்க போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வரேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க.